பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது? தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றை மறந்துடாதங்க. இயேசு என் கூட இருக்கிறார். அவர் என் கூட நடந்து வருகிறார். நான் அவரோட நடக்கிறேன். சில சமயத்தில் அதை மறந்துடும். நம்மளை அறியாமலேயே உலக சூழ்நிலை நம்மளை மறக்க வச்சிடும். அப்போ தான் நமக்கு பயம், கலக்கம், பல பாதிப்புகள், குழப்பம் எல்லாமே வரும். ஆனால் இயேசு என் கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறார் என்கிற விசுவாசம் அந்த அனுபவத்தில் சரியாக இருந்தீங்கன்னா என்ன நடந்தாலும் பயம் வராது, குழப்பம் வராது, கலக்கம் வராது. ஒருவேளை உலகத்தில் இருக்கிறனால சில பயப்படுகிற சூழ்நிலை, கலக்கங்கள், வியாகுலங்கள் வரும். ஆனால் தேவனுக்கு அதை தெரியப்படுத்தின உடனே ஆண்டவர் அதில் தலையிடுவார். என் பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னை விசுவாசித்து என் கரம் பிடித்து கொண்டு நடக்கிற மகள், நான் தான் அவளுக்கு பொறுப்புன்னு உடனே ஆண்டவர் செயல்படுவார். இன்றைக்கு கூட பாருங்களேன், ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். அதாவது 25ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் தாவீது என்ற ஒரு பக்தன், இவர் தேவனோடு நடந்தவர், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் வாழ்ந்தவர். அவர் சொல்லுகிறார், என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகிற்று, இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவனே, என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகிற்று. அதாவது ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து தன் காரியத்தை சொல்லுகிறார். வியாகுலம், ஒரு கவலை வரும்போது நம்மளை பாதிக்குது. அந்த கவலை பெருகும் பொழுது நமக்குள்ளே அந்த கவலை பெருக 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 என்ன ஆகும்னு சொன்னால், அந்த கவலை நமக்குள்ளே ஒரு பாதிப்பை உண்டாக்கி மனசோர்வை உண்டாக்கும். கலக்கம், சில சமயத்தில் கவலை அதிகமாகி என்னாகுமோ எப்படின்ற ஒரு கலக்கம் வரும். அது அதிகமாகும் போது வியாகுலம் வந்துட்டா அவ்வளோதான். நம்முடைய கவலையினுடைய உச்சக்கட்டம் வியாகுலம். அப்போ என்ன பண்ணுறது? அவ்வளவுதான். அப்போ தான் மனுஷன் வியாகுலத்துக்குள்ளே வந்த பிறகுதான் ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு வெறுப்பெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி எதுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற மாதிரி வியாதி அதிகமாயிற்று, பிரச்சனை அதிகமாயிற்று, போராட்டம் அதிகமாயிற்று, வியாகுலம் பெருகணும்னு ஏன் வாழணும் அப்படின்ற சிந்தை கூட வந்துடும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் சாத்தான் குறுக்கிடுவான். இந்த கலக்கம், பயம் வந்த உடனே பிசாசு குறுக்கிட்டு, எதுக்கு வாழணும், வாழ்க்கை முடிஞ்சது, செத்து போயிரு, அப்படிதான் வாழ்க்கையை முடித்துக்கொள், அந்த எண்ணம் பிசாசு கொண்டு வருவதை நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஆண்டவர் நம்மளை கவனிக்கிறார். அவர் சொல்றார், என் மகள் என்கிட்ட வரட்டும். தாவீது ஆண்டவரிடத்தில் என் வியாகுலம் பெருகிட்டு, ஆண்டவரே உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவர் அவரை இந்த வியாகுலத்தை இந்த விடுதலையாக்கி முதிர் வயது வரைக்கும் காத்த நடத்தினானே பைபிளை பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன நாட்கள் இருக்குது? ஆசீர்வாதமான நாட்கள். சாத்தான் பயப்படுத்தி முடிஞ்சிட்டு அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றார், இல்லை, நான் இருக்கிறேன், உனக்கு இதெல்லாம் நான் மாற்றிடுவேன். இந்த வியாகுலத்தோடு இருந்த தாவீதுக்கெல்லாம் உதவி செய்தனே, உனக்கு உதவி செய்வேன் தான் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் மனம் திறந்து, என் வியாகுலம் பெருகிட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றம் வந்துடும். இதயத்தில் கை வைங்க, மகனை மகளை கை வைங்க, கண்களை மூடி, இயேசுவே என் வியாகுலத்தை உமக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன், நீர் அதை அறிந்திருக்கிறீர், இதை மாற்றும். ஜெபிங்க தகப்பனே. இந்த மகன் ஜெபிக்கிறாங்க, மகள் ஜெபிக்கிறாங்க, வியாகுலத்தோடு இருக்கிறாங்க, அழுது கொண்டே இருக்கிறாங்க, கலங்கின உள்ளத்தோடு இருக்கிறாங்க. தாவீதனுடைய வியாகுலத்தை எல்லாம் மாற்றி ஆசீர்வதித்தீங்களே, இவங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அந்த வியாகுலம் இப்பொழுதே மாறட்டும், நிரந்தரமாய் மாற ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வதிங்க. நீங்கள் அற்புதம் செய்கிறீங்க, தொடுகிறீங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.